ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு வீக்லி டாஸ்க் வந்துட்டு இது வீக்லி டாஸ்க்கா இல்லை டைரெக்டாக நாமினேட் பண்ணுறதுக்கு இவர் போட்ட சரியானு தெரியல. ஆனால் பயங்கரமான சம்பவத்தை பிக் பாஸ் பண்ணியிருக்காரு. செம பிக் பாஸ். ஏன்னா இந்த சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி டாஸ்க்கை வந்து வீக்லி டாஸ்க்காக மதிக்கிறதே கிடையாது. இந்த வாட்டி கொடுக்குற டாஸ்க்கை வந்து இவங்க அதாவது பண்ணி தான் தீரணும். நீங்கள் என்ன மதிக்கிறது? நான் வைக்கிறேன் உங்களுக்கு செக்குன்ற மாதிரி வச்சுருக்காரு. செம்ம மோசமான ஒரு சம்பவம். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். சரிங்களா? அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பற்றி ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்ருக்கு காலையிலேருந்து. என்னென்னா சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் திவ்யாவுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள். இப்போது அந்த விஷயங்கள் பிரஜனுக்கு தெரில. மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னு கணவனாலே கண்டுபிடிக்க முடியல. அது ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் டேம் ஷோ இருக்கார். என்னது, நான் வந்துட்டு அன்றைக்கி அந்த டேகை கொடுத்தேன்ல துண்டிக்கணும்னு, அதனால் அவள் கோச்சிக்க மாட்டான்னு தெரியும். ஆனால் எதுனால கோச்சிருக்கான்னு தெரில. அதே மாதிரி இவர் போய் கூப்பிட்டுருக்கார் போல, நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன்னு. மதிக்கவே இல்லையா. சரி, எனக்கு தான் நீ மதிக்கலை, சுபிக்ஷாக்காகவான்னு கேட்டிருக்கார் பொழுது அதுக்கும் மதிக்கலையா. செம்மகாண்டு. இதில் வந்துட்டு திவ்யாவும் சொல்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியல, ஒரு வேளை சம்திங் அதை பற்றி நான் கேட்டுட்டேன், அதுக்கும் இல்லைன்றா. ஏன் அதையும் கேட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் நான் கேட்டேன், அதுக்கும் இல்லைன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க பிரஜன்கிட்ட. இப்போ என்னென்னா அவங்களுக்கு சுத்தமாக புரியல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஃபுல்லாக பேச போகிறது கிடையாது, நான் பார்க்குறேன் இந்த பிக் பாஸ் விட்டு போகிற வரைக்கும் எப்படி பேசாமல் இருக்கா நான் பார்க்குறேன்றாரு. இது என்ன அது புது கேமாக இருக்குது, வேறு மாதிரி கேம் இவங்க கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உள்ளே ஒன்றா தான் வந்தாங்க, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போது இந்த பிக் பாஸ் ஷோ முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருக்க போகிறேன்றாங்க. ஒன்றுமே புரியலையப்பா, இது என்ன புது ட்ராக்காக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எல்லாரோட ஈர்ப்பும் அந்த பக்கம் போகும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பிரஜனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், நான் போய் பேச போகிறது கிடையாதுன்னு. திவ்யா முழிக்கிறாங்க, என்ன எதுக்காக கோவப்படுறான்னு. மற்றவங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க சாண்ட்ரா. இப்போ விஜய் பார்வதிக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, மற்றவங்ககிட்ட அந்த கிச்சனில் போய்ட்டு நல்லா சூப்பராக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ இங்கே என்னன்னு தெரியல. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா, இந்த வீக்லி டாஸ்க் கொடுத்தாருல பிக் பாஸ், அதில் டீம் அவர் தான் பிரித்தார். அந்த கமருதீன் டீமில் சாண்ட்ரா இருக்காங்க, ஆப்போசிட் டீமில் பிரஜனும் திவ்யாவும் இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னே. ஸோ இப்போ இந்த திவ்யா, பிரஜன், சாண்ட்ரா இந்த 3 பேரோட விஷயங்களில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பொசசிவ்னஸ் விஷயங்கள் தான் விளையாடுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேறு விஷயங்கள் வரதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மோரால் சேம் தான். இவங்க வந்து அதிகமாகவோ இல்லை சாண்ட்ராவோட கம்மியாகவோ இல்லை சாண்ட்ரா சூப்பராக அப்படிலாம் இல்லை. எல்லாமே 3 பேரில் வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. சாண்ட்ரா அதை விட கொஞ்சம் நல்லா டாப்பில் தான் இருக்கா இவங்க 3 பேரில் கம்பேர் பண்ணும்போது. அப்படின்போது டாஸ்க் ரிலேட்டடாக அந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்காது. வந்திருக்குன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ரா ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் பண்ணியிருக்கணும் காமெடின்ற பேரில். அது அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஏற்கனவே இருந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கும். மேபி இருக்குமோ அப்படின்னு இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை கலாய்க்கும் போது ஓ இருக்கு போல் அப்படின்னு ஒரு மைண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தால் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இந்த மாதிரி தனியாக விளாடாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு போட்டி வந்துருச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை போட்டி போட்டால் எப்படி இருக்கும், அது தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விளாண்டாங்கன்னா அது பார்க்குறதுக்கு தனியாக ஒரு கூட்டமே இருக்கும். அது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். இது வரைக்கும் பிக் பாஸ் வச்சுட்டு நம்ம நடக்காத ஒரு சம்பவம், அது நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.